Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலிருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கேல்வானிக் செல் பேஸ்டு என்னென்ன இருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் மெயின் ஃபார்முலா மட்டும் இந்த ஷீட்டில் கொடுத்துருக்கேன். E0 செல்ஸ் ஈக்குவல் டு E0 ரைட் மைனஸ் லெஃப்ட். இந்த இதில் நீங்கள் எடுத்துக்கிற அந்த இஎம்எஃப் வந்து என்னவாக இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலாக இருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கால் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகே, அதே தான் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் potential right side minus left side. இது first formula. இதில் condition வந்து எல்லாமே standard condition, that is concentration 1 molarity, room temperature, that is 25 degrees centigrade. And the important Nernst equation E cells equal to E naught cell minus 0.059 n divided by log of concentration of product by reactant, and delta G naught is equal to minus NF E naught, delta G is equal to minus NF E. The E naught இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது temperature 25, இது வந்து any temperature. Log K is equal to, அதாவது உனக்கு அந்த செல்லுடைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேட்டாங்கன்னா நேராக இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடு. log K is equal to NE0 by 0.059. K வேணும்னா ஆன்டி லாக் ஆஃப் K தான் நமக்கு வேணும், ஆன்டி லாக் ஆஃப் NE0. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குற வீடியோஸில் சம்ஸ்லாம் இருக்குது. இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். நம்ம கொஸ்டின்ஸை பார்க்குறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் ஜிங்க் இது கொடுத்துருக்காங்க. இந்த இஎம்எஃப் த டேனியல் செல் இஸ் E1. அதாவது இந்த கான்சன்ட்ரேஷனில் இதோடைய இஎம்எஃப் வந்து E1. இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் இஸ் சேஞ்ச், அது ரெண்டையும் மாற்றி கொடுக்குறாங்க. அப்போ E2 அல்லது வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் E1 அண்ட் E2 2017 இருந்த நீட் கொஸ்டின். இதை வந்து ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று சிஸ்டமேட்டிக்காக போடலாம். ஃபஸ்ட்டு அந்த செல்லை டிசைன் பண்ணிவிட்டு இந்த கான்சன்ட்ரேஷனை இங்கே எழுதுங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்சன்ட்ரேஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஓகே, அதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணும்போது லாக் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இதுதான் யூஸ்வலாக ப்ராடக்டாக வரும். எப்பொழுதுமே இதுதான் வந்து ப்ராடக்ட் சைடுக்கு வரும். அதனால் இந்த கான்சன்ட்ரேஷன் இங்கே எழுதுகிறேன், இதை இங்கே எழுதிடும். ஸோ இது 10 power -2 ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இது ரெண்டும். ஓகே, இப்போ இதில் சிம்பிளாக நீ எதுனா இது கற்றுக்கிட்ட நீ போகணும்னு அவசியம் இல்லை. இது என்னென்னா சம் வேல்யூ யூஆர் ஆடிங். ஸோ 1.1 இது டேனியல் செல்லுங்க. அதில் அது E0 வேல்யூ வந்து 1.1 அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் இங்கே இருக்கிறது. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா அதை மாற்றி கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப நீ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடு. இந்த இடத்துல இந்த வேல்யூ அப்படியே நீ மாற்றி போல 1/10 power -2. இது மேலே வந்தீங்கன்னா 10 power +2. இது இந்த இடத்துல என்ன ஆகணும் 2 வரும். 2 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே வந்து 1 மைனஸ். ஓகே, அப்போ இதில் என்ன நாலேஜ் அப்படின்னா 1.1 மைனஸ்னு வருது. அப்போ இதுலேருந்து கழியுது, இதை ஆட் பண்ண. அப்போ E1 தான் பெருசு. ஸோ E1 இஸ் கிரேட்டர் தென் E2 அப்படிங்கிறது இது நீ சிஸ்டமேட்டிக்காக கண்டுபிடிக்குது. நான் வந்து வெரி ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த நர்ன்ஸ் ஈக்குவேஷன் எழுதின உடனே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கான்சன்ட்ரேஷன் now listen, this is கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் வந்து குறைய இந்த காப்பருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக அதாவது இந்த கண்டிஷன் வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் செல்லோட இஎம்எஃப் அதிகமாகும். இது அதுக்கு தான் இது நடத்துனதும் இந்த 2 ஆரோ போட்டுடுவேன். இதுவும் ஹெட்டு டுவர்ஸ் இங்கே போட்டு 2 ஹெட்டு மீட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோடைய கான்சன்ட்ரேஷன் குறையணும், இதோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகணும். இந்த 2 கண்டிஷன் நீ மெயின்டைன் பண்ணினா அந்த ஓவரால் செல்லோட இஎம்எஃப் அதிகமாகும். இப்போ இது வந்து மெயின் நாலேஜ். இப்போ நம்ம டேட்டாவுக்கு எடுத்துகிற ஜிங்க் காப்பர் E1ல இந்த கான்சன்ட்ரேஷன்